அறிமுகப்படுத்தின சார் வந்து கோயம்புத்தூர் சார்ந்த அபுதாகிர் சார் அவர்கள் தான் வந்து எனக்கு இது வந்து ஒரு வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். அதன் பிறகு வந்து நிஷா மேடம் அவர்கள் வந்து இது வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எங்கள் டோட்டல் டீமும் வந்து பார்த்தீங்கன்னா அன்றாடம் ஒவ்வொரு ஆலோசனை மோட்டிவேஷன் எல்லாம் கொடுத்துக்கிட்டு அவங்களும் வந்து எங்களுக்கு வந்து நடத்திட்டு இருக்கிறாங்க. ப்ளஸ் வந்து பாண்டிச்சேரியில் சிவகாமி மேடம்ன்ட்டு அவங்கள அடிக்கடி நாங்கள் வந்து இந்த ரிசல்ட் ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு டவுட்னா கேட்பேன். ஏன்னா அவங்க வந்து ஆல்ரெடி வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறதுனால அவங்கள கேட்போம். அவங்களுக்கும் எங்களுடைய குழுவின் சார்பாக என்னுடைய அணியின் சார்பாக என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ரிசல்ட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எல்லாமே ரிசல்ட் தான். ஃபெயிலியர் அப்படின்றதோ ப்ராடக்ட் வேண்டான்னு வாங்கின கஸ்டமர் வேண்டான்னு சொல்கிறதோ ரிசல்ட் இல்லைங்கிறதோ எதுவுமே இது வரைக்கும் நடந்ததில்லை. கிட்டத்தட்ட நாங்கள் இப்போ ஒரு என்னது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டீமில் வந்து ஒரு 100 பேருக்கு மேலே கிராஸ் பண்ணியாச்சு. ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. என்னோட ஒரே ஒரு என்னுடைய டவுன்லைன் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 30 ஒரு 10 15 ஐடி பக்கமாக போட்டால் ஒரு ஒன்லி கஸ்டம் ப்ராடக்ட் மூவிங் மட்டும் தான். கிட்டத்தட்ட கர்நாடகா வரைக்கும் எல்லாமே ப்ராடக்ட் கொடுத்துட்டுருக்கிறாரு. எல்லா இடத்துக்கும் ரிசல்ட் தான். ஏதாவது பார்த்தீங்களா வந்து கஸ்டமருக்கு ஃபர்ஸ்ட்டில் நம்ம வந்து பேசி ப்ராடக்ட் கொடுக்க வேண்டியது மட்டும்தான் நம்ம வேலை. திரும்ப எகெயின் வந்து அவங்க நம்மளை வந்து அவங்க மட்டும் இல்லை அவங்களுடைய நெய்பர்ஸு அவங்களோட ரிலேஷனு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு அவங்க ஃபேமிலியில் அவங்க சார்ந்தவங்க யாராச்சும் வந்து ஒரு உடம்பு பாதிக்கப்பட்டிருந்தாங்களா அவங்களுக்கு இதை கொடுங்கன்னு சொல்லி அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுற அளவுக்கு ப்ராடக்ட்டுடைய தரம் வந்து அந்த அளவுக்கு இருக்குது. அதனால் இப்போ நிறைய விஷயங்கள் சொல்லலாங்க. ரிசல்ட்டுன்னு எடுத்துக்கிட்டு நிறையா சொல்லிட்டுருக்கலாம். அதில் வந்து அவங்க ரிசல்ட்டை மற்ற என்னோட டீமில் சொல்லுவாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா பக்கமாக நான் ஆல்ரெடி நான் ஒரு 4வது 5வது பேக்கெட் எடுத்துகிட்டு இருக்கிறேன். எனக்கு ஒரு லாஸ்ட் ஒரு 20 டேஸ்க்கு முன்னாடி கேட்டீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. நெஞ்சில் ஒரு இரும்பு அந்த ஜெனரேட்டர் மேலே வந்து கொஞ்சம் ப்ரெஸ் ஆகிட்டு ரொம்ப பெயினாக இருந்துச்சு. நான் வந்து ரெகுலராக எடுத்துருக்கிறது நைட் மட்டும் எடுத்துட்டுருப்பேன். அப்புறம் அந்த பெயின் இருக்குதுன்ட்டு வண்டியில் டூ வீலரில் உட்காரும்போது பார்த்தீங்கன்னா டூ வீலரில் ஏறி உட்காரும்போது பார்த்தா ரொம்ப பெயினாக இருந்துட்டு இருந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா சரி உடனே என்ன பண்ணேன் மறுபடியும் எகைன் திருப்பி காலையில் 2 வேளை எடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ கம்ப்ளீட்டாக சரி அதனால் இது வந்து நாம் வந்து எங்கேயும் எதுக்கும் போய் அலைய வேண்டியதில்லை. அதாவது மல்டி யூஸ் ஆச்சுங்களா? ஒரே ஒரு ப்ராடக்ட்டு நம்மளுக்கு உள்ள உடம்புல இருக்கிற அத்தனை பிரச்சனைகளுக்கும் வந்து இது சரியாகுங்கிற நம்பிக்கையில எங்களுக்கும் நிறையா அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குது. அதனால வந்து அந்த இன்னைக்கு மீட்டிங் கேட்டுட்டு இருக்கிற சகோதர சகோதரி அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்க குடும்பத்துக்கும் சரி, உங்களுக்கும் சரி, எலக்ஷன் மீட்ங்கிறது இது ஒரு வரப்பிரசாதம். நம்மளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, 1000 ப்ராடக்ட்டும் உயர்த்தி உயர்த்தி அவங்கவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. பட் அது நம்மளுக்கு தேவையில்ல. நம்ம எலிக்சர் மிக்ஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட்டான ப்ராடக்ட்டுங்க. இதுவரைக்கும் ஃபெயிலியர் இல்ல. யாருக்கு குடுத்தாலும் திரும்ப அவங்க வந்து அவங்களே வந்து நெறைய ஸ்ப்ரெட் பண்ணி குடுப்பாங்கன்ற சொல்லிக்கிட்டு, வாய்ப்பளித்த மேடம் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். தேங்க்யூ சண்முகம் சார். அண்ட் நெக்ஸ்ட் நமக்கு ஒவ்வொரு வாரமே வந்து ஒரு புதுமையான ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு டாக்டர் சிவகுமார் சார். மைக் இஸ் ஓவர் டு யூ சார். Good evening, madam. Good evening to all. Running. Yes. Actually, ஒரு அதாவது லாஸ்ட் தேர்ஸ்டே போன வாரம் வியாழக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து பேபி இல்லைங்க. அவருக்காக நான் வந்து நம்மளுடைய ப்ராடக்ட் கொடுத்துருந்தேன். ஆக்சுவலி என்ன அவர் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 9 இயர்ஸா ஏகப்பட்ட செலவு லேக்ஸ் கணக்கில் செலவு பண்ணிட்டாரு. அவருக்கு என்ன ஆச்சுன்னா அந்த நிறைய மெடிசன் அலோபதி அது இது நிறைய கலந்து சாப்பிட்டதுல என்ன ஆச்சுன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா தேர் இஸ் நோ எரெக்ஷன் டிஸ்ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலா வந்து அவருக்கு பேபி எரெக்ஷன் எதுவும் இல்லாம ரொம்ப டிப்ரெஷன் ஆயிருந்தாங்க. அந்த சமயத்துல நான் காண்டாக்ட் பண்ணாங்க. இப்போ என்னை வந்து டைரக்டா மீட் பண்ணும்போது நான் மெடிசன்லாம் அவன் என்னென்ன சாப்பிட்டாங்கன்னு எடுத்துட்டு வர சொல்லியிருந்தேங்க. பார்த்துட்டு கொடுத்தேன். நான் சார்ட்டு சொன்னேன், சார் தொடர்ந்து சாப்பிடுங்க சார், கண்டிப்பா உங்களுக்கு இந்த டைம் பேபி ஃபார்ம் ஆயிரும். இன்னும் ஒரு மெடிசன் மாத்திரம் எங்க சென்னையில இருந்து வாங்கியிருக்காரு. ஒரு 30 டேப்லெட் மாத்திரம் கிட்டத்தட்ட 9,000. அது மாதிரி 2 டேப்லெட் வாங்கியிருக்காரு. இந்த 30 டேப்லெட் 9,000, அந்த 30 டேப்லெட் 9,000, 18,000 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்டுருக்காரு. நான் அதை பார்த்துட்டு நம்முடைய அமௌண்ட் 6,300 கட்டி அவருக்கு ஹாப்பி ஆயிட்டாருங்க. அப்புறம் இந்த வியாழக்கிழமை தீபாவளி அன்னைக்கு நான் அவருக்கு ஃபோன் பண்ணி வாழ்த்து சொன்னேன். எப்படி சார் இருக்கு, பரவாயில்லைன்னு. ரொம்ப ஹாப்பிங்க டாக்டர், எனக்கு வித்தின் ஒரு 7 டேஸ்ல எனக்கு நல்ல மாற்றம் தெரியுது, எனக்கு ரொம்ப ஹாப்பி, என் ஒய்ஃபும் ரொம்ப ஹாப்பின்னு சொன்னாங்க. ஏன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய இல்லற வாழ்க்கையில தேர் இஸ் நோ ஹாப்பி, எந்த மகிழ்ச்சியும் இல்லை. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு எந்த செயல்பாடுமே இல்லை அப்படின்ற ரொம்ப கவலை இருக்கும்போது நம்ம மெடிசன் கொடுத்தங்க. ஒண்டர்ஃபுல் ரிசல்ட். தேங்க்ஸ் ஃபார் திஸ் ப்ராடக்ட். இதை சொல்றதுக்காக தான் அந்த மீட்டிங் வந்துங்க. உங்களுடைய கோஆபரேஷன் நன்றி. தேங்க்யூ. சிவகுமார் சார் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ உண்மையிலே மிகப்பெரிய ஒரு விஷயம் இது. வந்து
பணம் கொடுத்தோ இல்ல ஆறுதலான வார்த்தைகள் கூறியோ கிடைக்காத ஒரு ஒரு மிராக்குலஸான ஒரு ஹாப்பினஸ். இட்ஸ் ஃப்ரம் பிளெஸ்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்த வந்து நீங்க அவங்களுக்கு நம்மளுடைய எலிக்சர் மிக்ஸ் வாயிலா கொடுத்ததுக்கு உண்மையிலே வந்து மிக கோடி புண்ணியமாகவே இந்த இடத்துல வந்து கருதப்படக்கூடிய ஒரு விஷயம். ஸோ தேங்க் யூ சோ மச் ஃபார் த வண்டர்ஃபுல் டெஸ்டிமோனி சிவகுமார் சார். அண்ட் தேங்க்யூ. நெக்ஸ்ட் தேங்க் யூ so much. Next, ATR sir from Coimbatore, a great leader. Can you able to give sir testimony? ATR sir. Okay, let me know sir if you can. Then next, Ganesh Kalaivani. Ganesh Kalaivani. Yeah. You can unmute yourself, ma'am. Ganesh Kalaivani sir or ma'am. நீங்க அன்மியூட் பண்ணி நீங்க பேசலாம். உங்களை நான் கோஹோஸ்ட் கொடுத்திருக்கேன். உங்களோட மைக்கை அன்மியூட் பண்ணி நீங்க பேசலாம். என்னாச்சு? அன்மியூட் பண்ண முடியுதுங்களா? Ask to unmute. அன்மியூட் பண்ண முடியுதுங்களா? ஓகே. அன்மியூட் பண்ண முடியுதுங்களான்னு செக் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஹாப்பி சேகர் சார் ஃப்ரம் ட்ரிச்சியா? எஸ், ப்ளீஸ் அன்மியூட். ஹாப்பி சேகர் சார். பேசவே மாட்டாரு. கணேஷ் சார் அன்மியூட் பண்ண முடியுதுங்களா? வணக்கம் மேடம். மேடம் பண்ண முடியும் மேடம். ஆக்சுவலா ஒரு டிராவல்ல இருக்கேன் மேடம். ப்ளீஸ் மேடம். ஓகே ஃபைன். ஜான் டேவிட் குட் சார். ஈவினிங் மேடம். ஏடிஆர் சார் வெல்கம். ஏடிஆர் சார் கம்ப்ளீட் பண்ணதுக்கு சான்ஸ் சார் பேசுங்க. குட் ஈவினிங். குட் ஈவினிங். எஸ் சார். அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒரு அற்புதமான ஒரு ப்ராடக்ட் தான் இன்னைக்கு நம்ம கையில கிடைச்சிருக்கு. இது நம்ம கிடைக்கணும்னு சொன்னாலே அது தெய்வத்தினுடைய அனுகிரகம், ஒரு ஆசீர்வாதம் இருந்தா மட்டும்தான் இப்படிப்பட்ட பொருள் எல்லாம் நம்ம கையில கிடைக்கும். காரணம், உலகத்துல அரிய வகையான ஒரு மூலிகையினால் உருவாக்கப்பட்டது இந்த எலிக்சர் மிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷயம். எதற்காக சாப்பிட்றோமோ அதுக்கு உண்டான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய விஷயம். சில மருந்துகள் இருக்கு, குறிப்பிட்ட வியாதிகளுக்கு தான் அது வந்து குணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த எலிக்சர் மிக்ஸ்க்கு எதுவுமே தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. உடம்புல என்னென்ன குறைகள் இருக்கோ அத்தனைக்கும் அது ஒற்றை ஒரு தீர்வுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த சுத்தமான ஒரு ப்ராடக்ட் தான். அந்த மாதிரி நிறைய நண்பர்களுக்கு நான் கொடுத்ததுனால மிகப்பெரிய ரிசல்ட் எடுத்திருக்கிறேன். குறிப்பாக சொல்லணும்னு சொல்லிச்சுன்னா என்னுடைய டீமில் இருக்கக்கூடிய எடப்பாடி சண்முகம் சார், பெங்களூர்ல இருந்து நவீன்குமார், இவங்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நல்ல ரிசல்ட் எடுத்திருக்காங்க, நல்ல பிஸ்னஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. நிச்சயமா அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு சுபிக்ஷம் உண்டாகட்டும். அவர்கள் சொல்லி இன்னைக்கு இந்த ப்ராடக்டை வாங்கி சாப்பிடக்கூடிய நபர்களும் வாழ்க்கையில எல்லா விதமான ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் பெற்று வாழணும். காரணம், இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் இனி வாழ்க்கையில யாருக்கும் அமையாதுங்கிறது தான் என்னுடைய அனுபவத்துல நான் கண்டது. கிட்டத்தட்ட 22-23 வருஷமா நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில டிராவல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் நான். எந்த ஒரு ப்ராடக்ட்லையும் கிடைக்காத ஒரு ரிசல்ட். நான் எவ்வளவோ ப்ராடக்ட் கன்சியூம் பண்ணியிருக்கிறேன், பட் எதுலையுமே கிடைக்காத ஒரு ரிசல்ட் இந்த ஒரு எலிக்சர் மிக்ஸில் எனக்கு மட்டும் கிடையாது. நான் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்கணும் அத்தனை பேருக்கும் ஒரு 100% ஒரு முழு திருப்தி கிடைச்சிருக்குன்னு சொன்னால் இந்த ஒரு ப்ராடக்ட் மட்டும்தான். நண்பர்களே, ஒரு கிட்டத்தட்ட நல்ல ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த ப்ராடக்டை நான் ஆரம்பத்தில் எடுக்கும்போது ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் தான் இதை வந்து எடுக்க ஆரம்பித்தேன். காரணம், எனக்கு இது மேலே நம்பிக்கை இல்லை. இது மேலே எலிக்சர் மிக்ஸை சொல்லலை, இந்த மாதிரி நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில வரக்கூடிய பொருட்கள் மீது நமக்கு நம்பிக்கை இல்லை. காரணம், எதுலையுமே ரிசல்ட் கிடைக்காம நிறைய பொருளாதாரத்தை இந்த விஷயத்துக்கு செலவு பண்ணவங்க தான் நம்பலாம். சரிங்களா? அப்ப என்னுடைய இந்த 55 வயது வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15-16 வருஷமா இந்த டயபெட்டிக்ல தான் நம்மள இருந்து நிறைய ப்ராடக்ட்டும் சாப்பிட்டு இருக்கோம். பட்
நோ ரிசல்ட். ஆனால் இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறமும் நான் வேண்டான்னு சொல்லி நிராகரித்த ஒரு ப்ராடக்ட் தான் இந்த எலிக்சர் மிக்ஸ். இந்த நம்மளுடைய நிசா மேடம் தான் வந்து கம்பல் பண்ணி, இல்லை சார் உங்கள் லைஃப்பில் இது ஒரு லாஸ்ட் ஒரு வாய்ப்பாக எடுத்து நீங்கள் இதை கன்சியூம் பண்ணுங்கள், நிச்சயமாக ஒரு மாற்றம் கிடைக்கும், நம்பிக்கையாக நீங்கள் ட்ராவல் பண்ணுங்க அப்படின்னாங்க. எஸ், அவங்க சொன்ன அந்த வார்த்தை, அந்த நம்பிக்கையோடு இந்த பொருளை வந்து நான் எடுத்து நான் பல நபர்களுக்கு கொடுத்ததுனால பலதரப்பட்ட ரிசல்ட்டுகள். ரிசல்ட் சொன்னால் என்ன பிரச்சனைகள் இருக்கு, எல்லா நோய்களுக்கும் குறைபாடுகளுக்கும் நான் கொடுத்து நல்ல ரிசல்ட் எடுத்திருக்கேன். அதெல்லாம் சொல்லணும்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் ஒரு 2 மணி நேரம் எனக்கு வேண்டிய நீங்கள் ஒதுக்கி தரணும் போல இருக்கு. ஸோ நேரத்தின் இது கருதி நான் என்னுடைய வார்த்தையை இதோடு நான் நிறுத்திக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் மேடம். தேங்க்யூ அபு சார். ஸோ சாரோட டெஸ்டிமோனியை பொறுத்தவரையும் வந்து ஆரம்பத்திலேயே வந்து நிறைய ரிப்போர்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ எனக்கு சார் கிட்டேருந்து கிடைச்ச ரொம்ப சந்தோஷமான டெஸ்டிமோனியை நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். என்ன அப்படின்னா, சாரோட இன்சுலின் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது அவங்களுடைய டயபெட்டிக் இது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ஹை. ஸோ ஒரு சர்டன் ஸ்டேஜில் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்லே வந்து சர்டிஃபிகேட்ல மூஞ்சில் அடிச்ச மாதிரி கொடுத்த ஒரு தருணங்கள்லாம் சார் என்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட வந்து HbA1c அந்த டெஸ்ட்ல வந்து அபோவ் 11 மேல இருந்த அவருடைய அந்த டயபெட்டிக் கண்டிஷன் எலிக்சர் மிக்ஸ் சாப்பிட்டதுக்கு அப்புறம் வித்தின் அ மந்த்லேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இட்ஸ் கம் டு நார்மல். HbA1c டெஸ்ட்ல பார்த்தீங்கன்னா 6 சம்திங் வந்தது, கம்ப்ளீட்லி வந்து நார்மல். ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஹாப்பினஸ் ஃபார் ஹிம் அண்ட் மை செல்ஃப் ஆல்சோ. எலிக்சர் மிக்ஸ்ல ஒரு சில விஷயங்கள் 100% கண்ணை மூடிட்டு சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னா, டாக்டர் சிவகுமார் சார் சொன்ன மாதிரி அந்த எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அது சம்பந்தப்பட்ட விஷயம். அதே மாதிரி இந்த டயாபெட்டிக் இருக்கக்கூடிய இன்சுலின் யூஸ் பண்றவங்களா இருந்தாலும் சரி, டேப்லெட் யூஸ் பண்றவங்களா இருந்தாலும் சரி, அவர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த டயபெட்டிக் அந்த விஷயம் பாத்தீங்க அப்படின்னா கிராஜுவலா கட்டுக்குள்ள வர்ற விஷயமும், அந்த டயபெட்டிக்னால ஏற்படக்கூடிய மயக்கங்கள், டயர்ட்னஸ், இன்சோம்னியா இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் 100% ரிசல்ட் கொடுத்திருக்கு நம்மளுடைய எலிக்சர் மிக்ஸ் ப்ராடக்ட்ஸ். ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெஸ்டிமோனி. இன்னும் நிறைய அவர்கிட்ட டெஸ்டிமோனிஸ் இருக்கு. ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஹி இஸ் நாட் ஈஸி டு கன்வின்ஸ் எனிதிங். ஸோ அவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பர்சன் அண்ட் சொசைட்டிலே ஒரு குட் நேம் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான் ATR சார். ஸோ அதனாலதான் நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு லைட் புஷ் கொடுத்து யூ ட்ரை 10-11 கடைசியாக நீங்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் புஷ் கொடுத்த விஷயமும் கூட. ஸோ இறைவனோட ஆசீர்வாதத்துல அவங்களுக்கு அந்த ப்ராடக்ட் கிடைச்சு ஒரு நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த உருவாக்குறதுக்கான ஒரு டீம் ஒர்க்ல இருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் கம்மிங் ATR சார் அண்ட் வண்டர்ஃபுல் திங் டு ஷேர் அஸ். தேங்க்யூ. அண்ட் நெக்ஸ்ட் ஜான்ஸ் சங்கர் பவானியா. ஓகே, வெல்கம். வணக்கம் மேடம். சங்கர் வணக்கம் மேடம். ஓகே, ஜான் சாருக்கு அப்புறம் சங்கர் சார் நீங்க பேசலாம். ஓகேங்களா? எஸ் ஜான் சார், வெல்கம். ஓகே மேடம். சேலம் ஜான் பேசுறேன் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம். முதல்ல நான் வந்து மிஸ்டர் ரவி சாருக்கும் எடப்பாடி சண்முக சுந்தரம் சாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிடுறேன். எடப்பாடி சார் வந்து 2-3 வருஷம் முன்னாடியே வாட்டர் போர்டு ஆஃபீஸில் நான் ஒர்க் பண்ணும்போது பழக்கம். பட் இவர் நம்பர் கொடுக்கும்போது அவர் நம்பர் என்கிட்ட இருந்தது, பேசி வாங்கினேன். 4-5 பேர் கொடுத்த படம் எக்ஸலண்ட் ரிசல்ட்டு. எல்லாரும் கொடுக்குறோமே நம்ம எடுக்கணும்னு சொல்லி ஒரு லாஸ்ட் 4 மந்த்ஸ் முன்னாடி எனக்கு ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் மேடம். அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு முழங்கால் மடக்கி உட்கார முடியல, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருந்தது. காலெல்லாம் கெண்டக்காலெல்லாம் பயங்கரமாக வலிக்கும். ஒரு சர்ச்சில் கூட ஒரு லாங் டைம் என்னால் நின்று ப்ரேயர் பண்ண முடியாது, நான் உட்காந்துருவேன், சேரில் உட்காந்து பண்ணுவேன். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்ம எல்லாருக்கும் கொடுக்குறோம், நம்ம எடுக்கலாம்னு சொல்லி லாஸ்ட் 3 டேஸாக நான் கன்சியூம் பண்ணிட்டு இருக்கேன் மேடம். இன்னைக்கு எந்திரிக்கும் போது எனக்கு அப்படியே என் உடம்பே கொஞ்சம் லகுவாக இருந்த மாதிரிச்சு. இன்னைக்கு ஒரு கண்டலன்ஸில் போயிடுச்சு. நிறைய நேரம் நான் நின்றுட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட கால் என்னால் மடக்கி உட்கார முடியாது. நான் பாத்ரூம் போகணுன்னா கூட நான் வந்து வெஸ்டர்ன் டைப் தான் போகணும் ஒரு சூழ்நிலை இருந்தது மேடம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா ஃபீல் பண்ணுறேன். லாஸ்ட் 3 டேஸ்ல எனக்கு இந்த மாதிரி எனக்கு வேற எந்த டிசீஸ் இல்லை மேடம். ஆல்ரெடி நான் நிறைய ப்ராடக்ட் இருந்ததுனால ஒன்லி இந்த ஜாயின் பெயின் ஆக்சிடென்ட் இருந்துச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து மற்றவங்களுக்கு கொடுத்த ரிசல்ட் சொல்லிட்டு இருந்தேன். இது இன்னைக்கு எனக்கு நடந்த மிராக்கள்
ஜஸ்ட் 3 டேஸ்ல பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த ஜாயிண்ட்ல இருக்கிற வலி போயிடுச்சு. என்னால மடக்கி உட்கார முடியுது. இப்போ கூட நான் மீட்டிங் கூட கால் ஃபுல்லாவே நான் வந்து வளைச்சு உட்காந்து பார்த்துட்டு தான் நான் சொல்றேன். ஒரு 3 நாள்லயே எனக்கு ஒரு டாக்டர் ரிசல்ட் கிடைச்சிருச்சுன்னா, இப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது நான் எனக்கு ஃபர்ஸ்ட் சொன்ன ரவி சாருக்கும், பிளஸ் வந்து நம்ம இவருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் மேடம். உங்க மீட்டிங் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு ரொம்ப இருக்கு. நெறைய டாக்டர்ஸ் எல்லாம் வந்து இதுல எங்களுக்கு டெஸ்டிமோனி சொல்றாங்க. இந்த டாக்டர் இப்ப சொன்ன மாரி, அந்த எரெக்ஷன் ப்ராப்ளம் உள்ளவங்கலாம் நம்ம டீம்லயும் கொஞ்சம் 2, 3 பேருக்கு ரிசல்ட் சொல்லியிருக்காங்க மேடம். இருந்தாலும் ஆண்டவர் எனக்கு குடுத்த கிஃப்ட்டா நெனைக்கிறேன். தேங்க்ஸ் மேடம். ஜான் டேவிட் சார், எண்ணம் போல் வாழ்க்கை. ஸோ ஸோ ரொம்ப நல்ல ஒரு டெஸ்டிமோனி. நிச்சயமா உங்களுடைய உங்கள பத்தி சொல்லணும் அப்டின்னா, வேற வேற பிசினஸ்ல கணக்குல ஒரு டர்ன் ஓவர் குடுத்த ஒரு வண்டர்ஃபுல் லீடர் ஜான் டேவிட் சார். ஸோ அது நாங்க வந்து மறக்க மாட்டோம். ஆஸ் வெல் அஸ் ஏடிஆர் சார் சொன்ன மாரி தான். எங்கெங்கேயோ பார்த்து என்னென்னமோ பண்ணிட்டு வந்து ரிசல்ட் இல்லாத விஷயத்துக்கெல்லாம் நான் பண்ணியிருக்கேன்மா. இப்படி ஒரு அற்புதமான ஒரு ப்ராடக்ட் இத நான் சொல்லலன்னா, நான் செஞ்ச இத்தன வருஷம் சர்வீஸுக்கு ஒரு இதே இருக்காது அப்படின்னு அவருடைய எண்ணம் ஏற்பது போல், உங்களுடைய எண்ணமும் அதேதான். நீங்களும் வேற வேற பிசினஸ்ல பெரிய லெவல்ல கணக்குல டர்ன் ஓவர் குடுத்துட்டு வந்த ஒரு மிகப்பெரிய லீடர்ஸ். இருந்தாலும் ரொம்ப ஒரு எஸ் மேம். தன்மையான ஒரு ஹியூமன் பீயிங். வி ஆர் ரியலி பெஸ்ட் டு ஹேவ் யூ சார். நீங்க தேங்க் சொன்னது யூ மேம். உண்மை. தேங்க் யூ. எலிக்ஸமெக்ஸ் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஃப்ளமேஷன் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கெல்லாம் வண்டர்ஃபுல் டெஸ்டிமோனி. பொதுவாவே வந்து போன் சம்மந்தப்பட்ட விஷயம், மூட்டு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கெல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்து நெறைய வாரங்கள் ஆகும் ரிசல்ட் பார்க்க. நம்மளுடைய எலிக்ஸர் மிக்ஸ் ஒரு ஷார்ட் ஸ்பான் ஆஃப் டேஸ்லயே கப்புள் ஆஃப் த டேஸ் அண்ட் சில வாரங்கள்லயே வந்து பார்த்தீங்கன்னா, பெயின் ரிலீஃப் குடுக்குறது அப்படிங்கிறது வண்டர்ஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ அந்த டெஸ்டிமோனி குடுத்ததுக்கு ரொம்ப தேங்க் யூ ஜான் சார். அண்ட் நெக்ஸ்ட் மேம் ஒரே நிமிஷம் மேம். சங்கர் மேம் சார். ஒரே நிமிஷம் மேம். மேம் ஒரு நிமிஷம் எஸ் மேம். சார். ஆக்சுவலி மேம், சொல்லுங்க நானு சார். ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்னா, ஒரு 1 ஹவர் 2 ஹவர்ஸ் உட்காந்துருந்தேன் மேடம். எழுந்தபோது ஒரு 10 நிமிஷம், 5 நிமிஷம் என்னால அந்த ஆக்சிடென்ட் ஆன அந்த போன் ஜாயிண்ட் பெயின்னால என்னால உடனடியா போ முடியாது. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி போவேன் மேடம். பட் இன்னைக்கு இப்போ 3 டேஸ்லயே மேடம் அந்த ஃபீலிங்லாம் போயிடுச்சு மேடம். ஜஸ்ட் நான் எந்திரிச்சு ஓடுறேன் அந்த மாரி இருக்கு மேடம். ரியலி ஐ அம் ஹாப்பி மேம். தேங்க் யூ மேம். எஸ். தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ சோ மச் டேவிட் சார். கண்டிப்பா இந்த ஹாப்பினஸ் உங்களுக்கு என்றென்றும் கிடைக்கிறதுக்கு இறைவன் அருள் செய்யட்டும். தேங்க் யூ தேங்க் ஃபார் த வண்டர்ஃபுல் டெஸ்டிமோனி. சங்கர் சார், பவானி. பவானி சங்கர் சார், வெல்கம். அன்மியூட் பண்ண முடியுதுங்களா? பவானி எஸ். வெல்கம் சார். சங்கர் சார், குட் வெல்கம். ஈவினிங் மேடம். குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங். எஸ், கோ எல்லாத்துக்கும் ஹெட். மாலை வணக்கம். பேசுறது கிளியரா இருக்குங்க மேடம்? கிளியர். பேசுங்க சார். ஓகே. நான் வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுடைய இந்த ப்ராடக்ட் எனக்கு அறிமுகப்படுத்தின எடப்பாடி சண்முகம் சார் அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அவரு தான் எனக்கு இந்த ப்ராடக்ட் அறிமுகப்படுத்தி இதுக்கு எனக்கு குடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஒரு 1 வீக்கா அந்த ரிசல்ட் நான் எடுக்கல. அதுக்கப்புறமா தான் இந்த ப்ராடக்ட் நான் எடுக்க ஆரம்பிச்சேன். இப்ப என்னுடைய உடம்புல பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் நல்லாவே தெரியுதுங்க எனக்கு. அது ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா நான் டிரைவருங்க மேடம். நான் லாங் டிரைவ்லாம் போனோம் அப்படின்னா, ஒரு 400 கிலோமீட்டர், 500 கிலோமீட்டர்லாம் ஓட்டுனா பயங்கர டயர்டா இருக்கும். என்னால இந்த கண்ணுங்கிறது எல்லாமே பயங்கர டயர்டா இருக்கும். இந்த ப்ராடக்ட் எடுக்க எடுக்க பாத்தீங்கன்னா, உடம்பு ரொம்ப ஃப்ரீயா இருக்குங்க மேடம். பயங்கர ரிசல்ட்டுங்க. வேற லெவல் ரிசல்ட்டா இருக்குங்க. அதே மாரி பாத்தீங்கன்னா, டெஸ்டிமோனி பாத்தீங்கன்னா, நம்ம கவுந்தப்பாடியில ஒரு 8 வயசு பையன், சாரி 8வது படிக்கிறாங்க. 12 வயசு பையன், ஃபர்ஸ்ட் லெவல் சுகர். அந்த தம்பிக்கு பாத்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 4 இன்சுலின் போடணும். இப்ப அவங்க வந்து தீபாவளி அன்னைக்கு நான் கூப்பிட்டு ரிசல்ட் சொல்லலான்ட்டு நான் தீபாவளி அன்னைக்கு அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லலாம்னு கூப்பிட்டுருந்தேன். அவங்க அப்பா என்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, "தம்பி இப்ப பாத்தீங்கன்னா, தம்பி வந்து நெறைய ஸ்வீட்டு ஏகப்பட்டது சாப்பிட்டாருங்க. ஆனா வந்து சுகர் லெவல் ஏறவே இல்ல. உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. நீங்க இந்த ப்ராடக்ட் குடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதனால வந்து இப்ப நான் வந்து எங்களுடைய நெறைய பேத்துக்கு இந்த மாரி எங்க குடும்பத்துல நெறைய பேர் இருக்காங்க. நான் அறிமுகப்படுத்துறேன். உங்களுக்கு ரொம்ப நன்றின்னு" சொல்லி அவ்வளவு தூரம் வந்து எனக்கு வந்து என்கரேஜ் பண்ணாங்க. அதே மாரி இன்னொருத்தருக்கு பாத்தீங்கன்னா, டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு இத குடுத்துருந்தோம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ராடக்ட் வேணாம் வேணாம்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அவாய்ட் பண்ணிட்டே இருந்தாங்க என்ன. அதுக்கப்புறம் வந்து நீங்க ஒரு 10 டேஸ் மட்டும் எடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு 10 டேஸ் மட்டும் நான் குடுத்துருந்தேன். குடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, ஒரு 1 வீக் கழிச்சு அவங்களா என்ன கூப்பிட்டாங்க. எனக்கு அந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் இருந்துட்டு, இல்லைங்க என்ன ரிசல்ட்னு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க.
அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு நான் சொன்னேன். இல்லைங்க நீங்க எனக்கு ப்ராடக்ட் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க என்ன ஆச்சு ஏதாவது சொல்லுங்க அப்படின்னதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து யூரின் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அவங்க ஃப்ராங்கா சொல்லல, பட் நான் ஃப்ராங்கா சொல்லிட்டேன் அவங்கள்ட்ட. இதுதான் விஷயம் மேடம். இது எல்லாமே வந்து ப்ராப்பரா இந்த ஒரு ப்ராடக்ட் கிடைச்சதுக்கு இறைவனுக்கும் ஒரு நன்றி, பட் உங்களுக்கு ஒரு நன்றி, நம்ம எடப்பாடி சண்முகம் சார் அவருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இன்னும் நிறைய பேர் பேசுறதுக்கு வாய்ப்பு அளிக்கணும். ஏன்னா அவங்களும் வந்து டெஸ்ட் பண்ணி சொன்னாதான் அடுத்தது என்னங்கிறது பார்க்க முடியும் மேடம். ரொம்ப ரொம்ப நன்றிங்க மேடம். தேங்க்யூ. எஸ், wonderful testimony சங்கர் சார். வெரி கிரேட் அண்ட் போல்ட் வாய்ஸ். ஸோ சங்கர் சார் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளுடைய எலிக்சர் மிக்ஸ் ப்ராடக்ட் சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில ரிசல்ட் கொடுக்கக்கூடிய விஷயம் அப்படின்னா அது டயபெட்டிக். அதுவும் அந்த பச்சிளம் பிள்ளை 18 வயசு ஒரு ஒரு சிறு பிள்ளைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த நீங்க கொண்டு போய் சேர்த்திருக்கீங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு குட் ரெப்புடேஷன் பிளஸ் பிளஸ்ட் திங்கையும் நீங்க பண்ணிருக்கீங்க சங்கர் சார். வெரி வெரி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆக்ட். அண்ட் அதே நேரத்துல வந்து இன்னொருத்தவங்களுக்கும் அந்த விஷயத்துக்காக நீங்க கொடுத்து ரிசல்ட் எடுத்தது உண்மையிலே சந்தோஷம். ஸோ இன்னும் நிறைய பேருக்கு இதுல சர்வீஸ் பண்ணி நல்ல ரெப்புடேஷன் ஆஸ் வெல் அஸ் பிளஸ்ட் மணியும் எடுக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா எண்ணம் போல் நம்மளுடைய செயல் அமையும். அந்த செயலுக்கான வெகுமதி கண்டிப்பா எலிக்சர் மிக்ஸ் மூலமாகவும் கண்டிப்பா உங்களுக்கு இறைவன் ஆசீர்வாதத்துல கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஒன் மோர் டெஸ்டிமோனி கொடுக்கறதுக்காக எஸ் தேங்க்யூ சார், தேங்க்யூ சங்கர் சார். ஒன் மோர் டெஸ்டிமோனி கொடுக்கறதுக்காக டாக்டர் சிவகுமார் சார் வெயிட்டிங். சிவகுமார் சார் வெல்கம். எஸ் அகைன் குட் ஈவினிங் டு ஆல். ஆக்சுவலி என்னன்னா ஒரு சுகர் பேஷண்ட்டுக்கு தருமபுரிக்கு மெடிசன் நம்ம வந்து கொடுத்துருந்தோம் எலிக்சர் மிக்ஸ். என்னன்னா அவர் இந்த சுகர்னால ஒரு 8 இயர்ஸா அவர் வந்து ப்ரெஷருக்காக மெடிசன் எடுத்துட்டு இருக்காரு. இப்போ எனக்கு அவர் கூப்பிட்டுட்டு நன்றி சொன்னாரு. ஆக்சுவலி லாஸ்ட் வீக்கே அவரு ஹாப்பி ஆயிட்டாரு. பட் மறுபடியும் இந்த வீக் மறுபடியும் கூப்பிட்டு சொன்னாரு, எனக்கு எப்படி இந்த அளவுக்கு ப்ரெஷர் நார்மல் ஆச்சுன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்குதுங்க அப்படின்னாரு. ஐயா நீங்க கண்டிப்பா சாப்பிடுங்க, சுகர் நீங்க வந்து ஒரு 3 மந்த்ஸ் கண்டினியூ எடுத்துக்கங்க, சுகர் உங்களுக்கு நார்மல் ஆயிரும் அப்படின்னு சொன்னேன். ஸோ ரொம்ப அவர் ஹாப்பி ஆயிட்டாருங்க. பிளஸ் இன்னொருத்தர் கொடுத்துருந்தாங்க. அவருக்கு என்ன கால்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த கிராமத்துல வண்டுகடின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தோல்ல அந்த இச்சிங் மாதிரி இருக்கும். அது வந்து நம்ம பவுடர் சாப்பிட்டு ஒரு வித்தின் ஒரு 10 டேஸ்லயே என்ன கேட்டீங்கன்னா அந்த ஒரு மாதிரி அந்த தடிப்பு மாதிரி இருக்கும். அந்த 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 இடத்துல அதாவது அந்த இச்சிங் பண்ணி பண்ணி அந்த இடத்துல ஒரு தடிப்பு மாதிரி இருக்கும். அது வந்து அந்த இடத்துல தோலை வந்து ஸ்கின் வந்து சாஃப்ட் ஆயிருச்சுன்னு சொன்னாங்க. ஸோ இதை சொல்றதுக்காக நான் மறுபடியும் லைனுக்கு வந்தேன். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த மிஸ்டர் உலகநாதன் சார் தஞ்சாவூர் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தாரு. he tried me to contact me with me more than ஒரு 2 weeks he has followed me. அவர் ஃபாலோ பண்ணிட்டே இருந்தாரு. பட் அப்புறம் ஒரு நாள் மீட்டிங் அட்டெண்ட் கொடுத்த உடனே ஒண்டர்ஃபுல் ரிசல்ட்டுங்க. இந்த 2 டெஸ்ட் மறுபடியும் சொல்றதுக்காக வந்தாங்க மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ சிவகுமார் சார். ஆக்சுவலி வண்டர்ஃபுல் டெஸ்டிமோனி. ஏதாவது ஒரு பூச்சி கடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா அந்த இச்சிங் அண்ட் அதனால ஏற்பட்ட விஷயங்கள், தழும்புகள், அந்த தடிமனான அந்த தோள்கள்லாம் மாறுவதற்கு கண்டிப்பா வந்து சில மாதங்கள் ஆகும். அது மாற்று கருத்தே கிடையாது. ஸோ அந்த விதத்துல எலிக்சர் மிக்ஸ் நம்ம இயற்கையான ஒரு விஷயம், நேச்சுரலான ஒரு விஷயம். நல்ல பிளட் சப்ளை ஆஸ் வெல் அஸ் அந்த அந்த நோய் எதிர்ப்பு சக்தி, அந்த அலர்ஜி சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கெல்லாம் அது ரிசல்ட் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு நீங்க சொன்ன அந்த வண்டுகடி விஷயம் எக்ஸாம்பிள், பெஸ்ட் எக்ஸாம்பிள். அதே மாதிரி வந்து நீங்க இன்னொரு டெஸ்ட் பண்ணி சொன்னீங்க பாத்தீங்களா, பிளட் ப்ரெஷர் எப்படி கண்ட்ரோல் ஆகுது அப்படின்னு. ஆக்சுவலி இன்ன வரையும் வந்து மெடிக்கல் ரீதியா ஒரு மனுஷனுக்கு இவ்வளவுதான் வந்து பிளட் ப்ரெஷர் இருக்கணும் அப்படிங்கிற இது கிடையாது. ஒவ்வொருத்தவங்களோட ஏஜ் ஃபேக்டரை பொறுத்து ஒவ்வொருத்தவங்களுடைய கண்டுபிடிப்புகள் வந்து வேற வேறையாகத்தான் இன்னமும் இருக்கு. ஆனா அந்த பிளட் ப்ரெஷர்ஸ்னால சில பேருக்கு மயக்கங்கள், புரடி வலி, வேர்க்கக்கூடிய தன்மைகள்லாம் இருக்கும். ஸோ எலிக்சர் மிக்ஸை பொறுத்த வரையும் அவங்களுடைய இரத்த ஓட்டத்தை வந்து சீர்படுத்தும். ஏன்னா இரத்த குழாய்கள் எதுவும் அடைப்புகள் இருந்தாலோ இல்ல வேற எதுவும் அந்த நரம்புகள் குறுகி இருந்தாலோ அந்த விஷயத்த சமநிலைப்படுத்தக்கூடிய அந்த மேம்பாட்டை வந்து எலிக்சர் மிக்ஸ் பண்ணும். ரத்தம் வந்து திடமாக இருந்தாலும் சில பேருக்கு வந்து அந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம எலிக்சர் மிக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன், அதுவும் நர்வஸ் சிஸ்டத்தை வந்து நல்லா சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறதுல ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இன்னைக்கு டெஸ்டிமோனி கொடுத்துருந்தீங்க. தேங்க்யூ சிவகுமார் சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கணேஷ் கலவாணி மேம்க்கு அன்மியூட் பண்ண முடியல, பட் ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் என்ன செக் பண்ணுங்க மேம், அன்மியூட் பண்ண ட்ரை பண்ணுங்க. எஸ் வெல்கம். வணக்கம் மேம், வெல்கம். கேக்குது மேம், எடப்பாடியில இருந்து வெல்கம் கணேஷ் மேம். கலைவாணி பேசுறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் வந்து இந்த ப்ராடக்ட்டை வந்து ஒரு 1 மந்த்தா எடுத்துட்டு இருக்கேன் மேம்.
ஆஹ் எனக்கு வந்து நிறைய என்ன பிரச்சனைகள்லாம் சொல்ல தெரியல. ஆனா அது சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்னுடைய உடல்ல நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் அதுல ஒரு 3 விஷயம் மட்டும் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு தூக்கமே இருக்காதுங்க. ஒரு 1/2 மணி நேரம் தூங்குன ஒரு ஃபீலிங் கூட எனக்கு கிடைக்காது. ஒரு 6 மணி நேரம் தூங்குனா கூட. ஆனா இத சாப்பிட்டதுக்கு அப்புறம் எனக்கு நல்ல ஒரு தூக்கம். 2வது வந்து நான் இது எனக்கு ஒரு கொழுப்பு கட்டி என் முதுகுல இருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் இத நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அது எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் எனக்கு வந்து கொஞ்சம் குறைஞ்ச மாரி இருக்கு. ஃபர்ஸ்ட் பெயினா தான் இருந்தது. ஆனா இப்ப வந்து கொஞ்சம் குறைஞ்ச மாரி இருக்கு. 3வது விஷயம் என்னன்னா, எனக்கு ஹேர் ஃபால் நெறைய இருந்தது. என்ன காரணத்துக்காக ஹேர் ஃபால் ஆகுதுன்னு எனக்கே தெரியல. தலைக்கிட்ட சீப்ப கொண்டு போகவே ரொம்ப பயமா இருந்துச்சு. இப்ப அதுவும் ரொம்ப குறைஞ்சிருக்குது. அதுக்கப்புறம் உடம்பு எப்பயுமே டயர்டா, சோர்வாவே இருக்கும். என்னால எந்த வேலையுமே செய்யவே முடியாது. எப்ப பாரு டீ, காஃபி குடிக்கலாமா? அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துட்டே இருந்துச்சு. ஆனா இப்ப எனக்கு அந்த மாரி இல்ல. டீ, காஃபியவே நான் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன சொல்லணும்னா, அம் என்னுடைய மென்சஸ் டைம்ல வந்து எனக்கு பயங்கர தலைவலி இருக்கும். எதனால தலைவலி வருது அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா இப்ப அந்த தலைவலியும் குறைஞ்சிருச்சு. நான் வந்து இத எடுத்துக்கிட்டது வந்து கொழுப்பு கட்டி குறையணுங்கிறதுக்காக மட்டும் தான் இத நான் எடுத்துக்கிட்டேன். ஆனா எனக்கு நெறைய மாற்றங்கள் இருக்கு. என்னோட நெறைய பிரச்சனைகள வந்து தீர்த்திருக்கு இது. இது இது எனக்கு கடவுள் குடுத்த ஒரு கிஃப்ட்டா நான் நெனைக்கிறேன். என்ன மாரி நெறைய பேர் இந்த மாரி இது யூஸ் பண்ணணும். நெறைய பேருக்கு நான் வந்து இத சஜஷன் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இந்த வாய்ப்பளித்த எடப்பாடி சண்முகம் சாருக்கு ரொம்ப நன்றி. எங்கள வழிநடத்துற நிஷா மேம்க்கும், என்எஸ் பழனிச்சாமி சார் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. வணக்கம். Thank you. Thank you so much, Kalivani ma'am. Very sweet testimony. So actually வந்து women always first preference-னே சொல்லணும். ஏன் அப்படின்னா, ஒரு விஷயத்த உள்வாங்கக்கூடிய தன்மை வந்து தைரியமாக வந்து பெண்களுக்கு இயற்கையாகவே அது இருக்கும். ஸோ அந்த விதத்துல மேடம் சொன்ன மாரி நெறைய டெஸ்டிமோனி குடுத்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் அவங்களோட லிபோமாக்காக எடுத்திருந்தாங்க இல்லையா? நம்மளுடைய இரத்த நாளங்கள்ல ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் தேவையில்லாத அந்த கொழுப்பு போய் படிவதனால தான், அந்த சிஸ்ட் போய் படிவதனால தான், ஒரே இடத்துல டெபாசிட் ஆறதுனால தான் லிபோமா வரும். இப்ப எலிக்சர் மிக்ஸ்ல வந்து அந்த இரத்த நாளங்கள்ல இருக்கக்கூடிய தேவையில்லாத டாக்ஸின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அது ரெடியூஸ் ஆகிக்கிட்டே வரும். அண்ட் நம்மளோட பாடியோட டெம்பரேச்சர், பிஹெச் லெவல் மெயின்டெயின்ஸ் ஆகும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய ஹேர் ஃபால் அப்படிங்கிற விஷயமும் கண்ட்ரோலுக்கு வரும். ஸோ அதுதான் மேடம் வந்து நல்ல ஒரு டெஸ்டிமோனி குடுத்துருக்காங்க. ஆஸ் வெல் அஸ் ஸோ பாடி ரொம்ப டயர்டா இருக்கு. எப்ப பார்த்தாலும் டீ, காஃபி கேட்குதுன்னா, அதுக்கு என்ன அர்த்தம் அப்டின்னா, நம்மளோட பாடிக்கு அதிகமா ஆன்டி ஆக்ஸிடென்ட் தேவைப்படுதுன்னு அர்த்தம். ஸோ அந்த வகையில டீ குடிக்கிறதுக்கான ரீசன் என்னன்னா, டீல அதிகமான ஆன்டி ஆக்ஸிடென்ட்ஸ் இருக்கு. ஸோ அந்த வகையில நம்மளோட எலிக்ஸர் மிக்ஸ்லயும் பார்த்தீங்கன்னா, எனார்மஸான ஆன்டி ஆக்ஸிடென்ட் பிளஸ் எசென்ஷியல் விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கு. ஸோ அதுதான் வந்து மேடத்துக்கு பார்த்தீங்க அப்டின்னா, அந்த ஒரு சுறுசுறுப்பையும், அந்த ஒரு ஆழ்ந்த தூக்கத்தையும், ஒரு நல்ல ஸ்லீப்பிங்னஸையும் வந்து குடுத்திருக்கு. இதெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ண முடியாதுன்னா, ஆராய்ச்சி பண்ண முடியாது. பட் நம்மள ஸ்பெக்ட்ரம் பண்ண முடியலனாலும் நம்மளால ஃபீல் பண்ண முடியும். எவ்ரிஒன் கேன் ஃபீல் தட். ஸோ அவங்கவங்களோட மெட்டபாலிசத்த பொறுத்தவரை முன்ன பின்ன அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு டெஸ்டிமோனி கலைவாணி மேம், கணேஷ் கலைவாணி மேம். ரொம்ப தேங்க் யூ சோ மச். ரொம்ப நன்றி. அண்ட் நெக்ஸ்ட் ராஜா சார் ஃப்ரம் ட்ரிச்சி. வெல்கம் சார். ராஜா மேடம் சார் அனைவருக்கும் வெல்கம். வணக்கம் மேடம் அனைவருக்கும் இரவு வணக்கம். வணக்கம். கிட்டத்தட்ட 135 பேர் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். பிரம்மச்சேர்ந்து நன்றி சொல்லுங்க வந்த அனைவருமே. மேடம் வந்து அற்புதமா ட்ரைனிங் கொடுத்துறீங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு மேடம். அதுபோல நம்மளுடைய என்எஸ்சி பழனிசாமிக்கு வந்து 13 ஆண்டுகாலமா இதை ஒரே துறையில இருந்ததுக்கு அவருக்கு நன்றி. 135 பேர் இந்த தான் இருக்கிறோம். நான் என்னுடைய டெஸ்டிமோனி வந்து பாத்தீங்கன்னா சார், 55 வயசு உள்ளவர், ஜிஹெச்ல ஒர்க் பண்றாங்க. அவர் தூங்கி நைட்ல தூக்கமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு பிரச்சனையில இருந்து இன்னைக்கு 15 நாளுக்குள்ள இன்னைக்கு கிடைச்ச எனக்கு ஃபோன் பண்ணி நல்லா தூங்குற ராஜான்னு சொன்னாரு. எனக்கு ஒரு திருப்தி ஏற்பட்டுச்சு. அப்ப 120 135 பேர் நம்ம இருக்கிறோம். ஒவ்வொரு நபர்களை நம்ம இந்த வாய்ப்பை கொடுத்து இதை 270 ஆக்குன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கங்க. ஏன்னா மேடம் வந்து நிறைய ஸ்பீச் தராங்க. நம்ம வந்து நிறைய பேர் கேட்டா எல்லாரும் ஆரோக்கியமா இருப்பாங்கிறது என்னோட ஆசை. சரியா அதை பயன்படுத்திக்கிட்டு வந்திருக்கக்கூடிய நபர் அனைவரும் 135 பேருமே அதுல புதிய நண்பர் நிறைய பேர் இருப்பீங்க. மெடிசனை வாங்கி சாப்பிட்டவங்க உங்களுடைய வாயை திறந்து மற்றவங்களுக்கு சொன்னீங்கன்னா பூமிக்கு பாரமா இல்லாம 10 பேத்துக்கு சாரமா இருக்கும். ஒரு சொல் கொல்லும், ஒரு சொல் வெல்லும். அப்ப இன்னைக்கு எவ்வளவு பேர் வந்து தூக்கம் இல்லாம இருக்கிறது எனக்கு ஃபீல்டுக்கு போகும்போது தெரியுது.
இப்ப நான் சொன்ன வார்த்தையில யாராவது தூக்கம் இல்லாம இருந்து கேள்விப்பட்டீங்கன்னா, இந்த 135 பேரும் எலிஸ்டர் மிக்ஸோடைய ப்ராடக்ட்ட குடுப்பீங்களா? குடுக்க மாட்டீங்களா? என்ன சின்ன அசைவு ஏற்பட்டாலும் மத்தவங்களுக்கு சொல்லுங்க. நம்ம என்னதான் நம்ம வந்து என்ன உதவி பண்ணாலும் மறந்துடுவாங்க. உடல் ஆரோக்கியத்த குடுத்தீங்கன்னா மறக்கவே மாட்டாங்க. அனைவரும் பயன்படுத்துங்க. அனைவரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணி பேசுங்க. பேசுனா காசு, பேசாட்டி லாஸு. நன்றி, வணக்கம். தேங்க் யூ ராஜா சார் ஃப்ரம் திருச்சி. எப்பவுமே சார் வந்து ஒரு ரத்தின சுருக்கமாக சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்கவர். ரொம்ப ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு டெஸ்டிமோனி இன்னைக்கு பதிவு பண்ணிருக்கீங்க. அதுவும் ஒரு ஏஜ்டு பீப்புளுக்கு சொல்லுவாங்க இயற்கையாகவே வயசானாலே அப்படிதான்ப்பா தூக்கம் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு மிகப்பெரிய ஒரு வரங்க. ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்குமே இயற்கை கொடுத்த வரத்துல ஒண்ணு என்ன அப்படின்னா இந்த ஓய்வு அப்படிங்கிறது அது தூக்கத்துல தான் கிடைக்கும். தன்னை வந்து ரிப்பேர் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு அப்படின்னா அது உறக்கம் தான். அந்த உறக்கம் வந்து நம்மளுடைய எலிக்சர் மிக்ஸ்ல இயற்கையாகவே கிடைக்கும். ஆழ்ந்த தூக்கமாக கிடைக்கும். தூங்குனாலே ஒரு திருப்திகரமாகவும் இருக்கும். உண்மையிலே தூக்கம் வந்து வரப்பிரசாதம். அதுக்கு உதவிகரமா நீங்க இருந்திருக்கீங்க. தேங்க் யூ ராஜா சார். தேங்க் யூ சோ மச். நெக்ஸ்ட் கே சந்திரசேகர் சார். அன்மியூட் பண்ணி பேசலாம். கே சந்திரசேகர் சார். எஸ் சந்திரசேகரன் சார். அன்மியூட் பண்ண முடியுதுங்களா? ஓகே தங்கவேல் சார். அன்மியூட் பண்ண முடிந்தா நீங்க அன்மியூட் பண்ணி பேசலாம். தங்கவேல் சார். வணக்கங்க மேடம். தங்கவேல் தாராபுரத்துலேருந்து பேசுறேங்க. கேக்குதுங்களா மேடம்? கொஞ்சம் வால்யூமை ரைஸ் பண்ணிட்டு மைக்க கொஞ்சம் உங்களுடைய கொஞ்சம் வால்யூம் ரைஸ் பண்ணுங்க சார். உங்களுடைய அந்த சவுண்ட கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி பேசுங்க சார். இப்ப கேக்குதுங்களா மேடம்? பேசுங்க. ஹலோ. இப்ப ஓரளவு கேக்குது சார். கண்டிப்பா. சரிங்க மேடம். உங்க நீண்ட நாளுக்கு பிறகு மறுபடியும் உங்களோட சந்திக்கிறேன். ஆனா டெய்லி நான் வந்து இந்த 3 மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஏன்னா இப்ப வந்து நபர்கள் கிட்டத்தட்ட 140 பேர் வந்திருக்கிறாங்க. நாங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடியே இதுல இந்த ப்ரோக்ராம் எல்லாம் அட்டன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர், 12 பேர், 13 பேர் தான் வந்தாங்க. இப்ப நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாராபுரம் மாரிமுத்து சார் மூலியமா தான் கம்பெனிக்குள்ள ரீஎன்ட்ரி ஆகி அந்த ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போ டெஸ்டிமோனியல்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 10 பேரில் ஒரு 4 பேரை மாறி மாறி பேசுவோம். அப்போ நாங்களே இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 140 பேர் டைமே கிடைக்க மாட்டேங்குது பேசுறதுக்கு. அவ்வளோ ஒரு ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம்ல எங்களுக்கும் தெரியுது. ஓ இதுக்கெல்லாம இந்த எலிக்சர் மிக்ஸ் சப்போர்ட் பண்ணுதா அப்படிங்கிறத நிறைய விவரங்கள் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். இது இப்போ யூஸ் பண்ணதில் என்னென்ன இப்போ எல்லாரும் எல்லா இதுவும் சொன்னாங்க. ஜென்ரலாக வந்து எலிக்சர் மிக்ஸ் எடுத்தா இப்போ என்னென்னா எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா படுத்தா அடுத்த ஒரு 2 நிமிஷம் நான் தூங்கிடுவேன். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தூக்கம் தான் மெயின். அந்த தூக்கம் நல்லா வருது. யூரின் மோஷன் நல்லா போகுது. இது 3ம் நல்லா இருந்தாலும் நமக்கு எந்த சிக்கலும் வராது. பட் நான் இப்போ ஏன் உங்கள் லைனில் வந்தேன்னா ஒரு 2 இன்ஃபர்மேஷன் இப்போ நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. நம்ம எலிக்சர் மிக்ஸ் சம்மந்தமாக தான். நான் சமீபத்தில் வந்து கேர் கட் பண்ணோம்னா ஒரு கடைக்கு சலூனுக்கு போயிருந்தேன். கட் பண்ணும்போது அவர் வந்து கோடையப்பம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் வந்தது. ஹெல்த் ப்ரோக்ராம் ஒன்று வந்தது. என்னடா ஹெல்த் ப்ரோக்ராம் நல்லா இருக்குதே அப்படின்னு அதை கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் அதில் பிரஸ்ட் கேன்சரை பற்றி ஒரு டாக்டர் வந்து எக்ஸ்பிளைன்ஸ் பண்ணார். ஆனால் பிரஸ்ட் கேன்சர் நம்ம சப்ஜெக்ட் நிறைய நம்ம கொடுத்துருக்கிறோமே என்ன ஏதுன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நான் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு கிடைச்ச தகவல் தான். பிரஸ்ட் கேன்சர் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த லேடிஸுக்கு ஃபஸ்ட்டு சிம்டம் எங்கே ஆரம்பிக்குன்னு பார்த்தீங்கன்னா அக்குள்ள வந்து ஸ்டார்ட் பண்ணுதாமா. லேசாக வந்து அங்கே பெயின் வந்த மாதிரி இருக்கு. அடுத்தது சின்ன கட்டி மாதிரி அங்கே ஃபார்ம் ஆகுமாமா. அப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அது ஒரு அசால்ட்டாக விட்டுருவாங்க. அது நாளடைவில் அதில் பெரிய கட்டியாகி அப்பயே வந்து தான் அந்த பிரஸ்ட்டுக்குள்ளே ஃபார்ம் ஆகுதாம். அது சின்ன சின்னதாக ஃபார்ம் ஆகி அது மேக்ஸிமம் 7 சென்டிமீட்டர் முடிய வளரும். 7 சென்டிமீட்டர் வந்துட்டா
அது வந்து லாஸ்ட் ஸ்டேஜ். அப்போ தான் வந்து அது ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறாங்களாமா. இது பாருங்களேன் எவ்வளோ ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்போ அந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து அப்போ அதில் உள்ள டிஷ்யூ எடுத்து இது ஆராய்ச்சி பிள்ளைக்கு சென்னைக்கு தான் அனுப்பிடுவோம்மா. சென்னைக்கு அனுப்பிச்சு அது வந்த முன்னாடி தான் ரிமூவ் பண்ணுறாங்களாமா. பிகினிங்லேயே வந்து ஒரு சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர்னா ட்ரீட்மெண்ட் மெடிசனில் வந்து சரி பண்ணுவாங்களாமா. இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு அந்த இடத்துல கிடைச்சது உங்களுக்கு. இப்போ இந்த மாதிரி இடத்துக்கு பிகினிங்லேயே நம்ம ஏன்னா இந்த ஒரு நாலேஜ் எடுத்துக்கிட்டா இந்த மாதிரி ஒரு சிம்டம் இருக்குதுன்னா கொஞ்சம் பிகினிங்லேயே நம்ம எலிக்சிபஸ் கொடுத்தோம்னா அது வந்து 100% வந்து க்யூர் பண்ணிடலாம். இதுக்கு நிறைய டெஸ்ட் மோடியல் நம்ம பழனிசாமி சார்கிட்ட நிறைய வந்து இருக்குது உங்களுக்கு. இது ஒரு இன்ஃபர்மேஷனுங்க. உள்ள இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு டிவியில் ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிது. பட் நம்ம இந்த பிஸ்னஸ்க்கு இருக்கிறா நம்ம எல்லாரும் அந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். உங்களுக்கு ஃபீல்டில் போனால் பேசுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது. இந்த சமீபத்தில் பார்த்தீங்கன்னா டெல்லி சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஒரு கேஸ் வந்துருக்குது. இன்ஃபர்டிலிட்டி சம்மந்தமாக ஒரு கேஸ் பார்த்தீங்கன்னா கங்காராம் ஹாஸ்பிட்டல்னு சொல்லி டெல்லியில் அந்த ஹாஸ்பிட்டலில் தான் இது நடந்தது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 29 வயசு பையன். அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளட்டில் வந்து ஒரு கேன்சர் ரொம்ப மோஸ்ட்டு நாட் க்யூரபிள் ஒரு கேன்சர் வந்துருக்கு உங்களுக்கு புற்றுநோய் மாதிரி. அது ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணும்போது டாக்டர் வந்து அது நீங்கள் வந்து ஒரு மேஜர் ஆப்ரேஷன் பண்ணி தாக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. பேரண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் 29 வயசுக்கு மேரேஜ் ஆகலை உங்களுக்கு. அப்போ அந்த பையன் என்ன பண்ணான்னா நமக்கு வந்து மேரேஜ் ஆகலை, இப்போ டாக்டர் வேறு இப்படி சொல்கிறாங்க, இப்போ நமக்கு பின்னாடி ஒரு சந்ததி வள்ளினா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அந்த ஸ்பேம் அந்த உயிரணு வந்து எடுத்து ஸ்டோர் பண்ணலாமாம்மா. அது எடுத்து வந்து அந்த ஹாஸ்பிட்டல் வந்து ஸ்டோர் பண்ணிட்டாங்க. அது வந்து அந்த பையனோட பேரண்ட்ஸு எல்லாத்துக்குமே தெரியும் உங்களுக்கு. அப்புறம் அதுக்கு முன்னாடி அந்த ஆப்ரேஷன் க்யூர் உலகத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்து இறந்துட்டான். அப்படிங்கும்போது இறந்த முன்னாடி அந்த பையனோட பேரண்ட்ஸ் வந்து நம்ம சந்ததிக்கு வந்து ஒரு வாரிசு இல்லையே அப்படின்னு அந்த ஹாஸ்பிட்டலில் போய் அந்த ஸ்பேம் கொடுங்கன்னு கேட்டுக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் வந்து அது கொடுக்கறதுக்கு சட்டத்தில் இடமில்லை அப்படின்ட்டாங்க. உடனே அவர் கோர்ட்டில் கேஸ் போட்டு இது ஒரு 2-3 வருஷமாக நடந்து இப்போ சமயத்தில் தான் தீர்ப்பாயிருக்காம. அதுக்கு நிறையா ரெகுலேட்டரி இந்தியா சட்டத்திட்டங்கள் ஃபாரினில் வந்து அதுக்கு நிறையா இருக்குது. இந்தியாவில் நிறைய சட்டத்திட்டங்கள் அந்த மாதிரி இது கொடுக்கலாம். அது யார் என்னன்னு கேட்டிங்கன்னா அது உயிரோடு இருந்தால் கிடைக்கும், அவரே இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்குமெண்ட்டில் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. பட் இவர் என்னென்னா எனக்கு ஒரு இந்து சட்டப்படி எங்களுக்கு ஒரு வாரிசு வேணும் அப்படிங்கிற மாதிரி இவர் ஒரு லீகல் பண்ணி ஆர்குமெண்ட் பண்ணி கொடுத்து கடைசியில் கோர்ட் என்ன பண்ணிடுச்சுன்னா அவருக்கு வந்து அந்த ஸ்பேம் வந்து கொடுக்க சொல்லிட்டாங்களாமா. இது பாருங்களேன், இது இவ்வளோ ஒரு இதெல்லாம் நடக்குது. ஆனால் நம்ம எலிக்சியர் மிஸ் இதே சப்போஸ் இது எடுத்திருந்தா இவ்வளோ ஒரு ப்ராப்ளம் வருமா பாருங்களேன். இப்போ அது தெரிஞ்சு சில விஷயங்கள் நடக்குது, தெரியாமல் பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. எலிக்சியர் மிஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாதிக்கப்பட்டவங்களுக்கு போய் கிடைக்கிறது இல்லை உங்களுக்கு. மெயின் அதுதான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு நியூஸு இப்போ எல்லாமே வந்து எல்லா சப்ஜெக்டும் எல்லா பக்கம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் நம்ம கூச்சம் இல்லாமல் எங்கே எல்லா பக்கம் பேசினாலும் நமக்கு இது வந்து வருங்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய சப்போர்ட்டாக நமக்கு இருக்குது உங்களுக்கு. ஏன்னா மெயினாக இந்த 2 இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறதுக்காக தான் நான் லைவில் வந்து புதுசாக நீங்கள் தொண்டைக்குள்ள டயத்தை நான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். பரவாயில்ல, நீங்கள் மறுபடியும் கண்டிப்பாக பண்ணலாம். நன்றி, வணக்கம். ஹலோ மேடம். ஓகே. ஆக்சுவலி வந்து தங்கவேல் சாரோட வாய்ஸ் வந்து வால்யூம் ரொம்ப லோ தான். ஸோ இருந்தாலும் வந்து சாரோட விஷயத்த நான் உள்வாங்கினதை சொல்றேன். ஏன்னா சார் வந்து பாத்தீங்க அப்படின்னா சீனியரான ஒரு பர்சன் நம்மளுடைய எலிக்சர் மிக்ஸ் குழுமத்திலையும் சரி வயசுலையும் சரி. ஸோ சீனியரான ஒரு பர்சன். ஸோ அவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா 2 விஷயம் சொன்னாங்க. படுத்த உடனே தூக்கம் வரக்கூடிய விஷயத்த பதிவு பண்ணாங்க. அண்ட் அதே நேரத்துல யூரின் அண்ட் மோஷன் வந்து ஃப்ரீயா இருக்கு அப்படிங்கிறதையும் வந்து சார் இந்த இடத்துல பதிவு பண்ணாங்க. உண்மைதான். எலிக்சர் மிக்ஸை பொறுத்தவரையும் அவங்களுடைய கழிவுகளை வெளியே எடுத்துட்டு வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப பக்காவா வந்து நடக்கும்.
ஸோ அதுதான் வந்து சார் சொன்னாங்க. அண்ட் செகண்ட் சாரோடைய ஒரு ஃபீல் என்ன அப்படின்னா ரிகார்டிங் கேன்சர். ஸோ பிரஸ்ட் கேன்சர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல ஒரு விஷயம் சொன்னாங்க. அது ஆமா. அது பெண்களுக்கு வந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். அதுவும் எலெக்சன் மிக்ஸ்ல வந்து பிகினிங்கா அதை அறிஞ்சு எடுத்துக்கிட்டாங்கன்னா டெஃபினட்டா வந்து ரிசல்ட்ஸ் இருக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு எலெக்சன் மிக்ஸ்ல பிரஸ்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 100% ரிசல்ட் கொடுத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த ஒரு விஷயம். ரெண்டாவது பிளட் கேன்சரை பொறுத்த வரையும் நம்ம ஆல்ரெடி பிரசன்டேஷன்ல சொல்ற விஷயம் பிளட் செல்ஸ் அப்படிங்கிறது அதுதான் வந்து போன் மேரோ ஆபரேஷன்ஸ் பண்ணுவாங்க கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு மோஸ்ட்லி. ஸோ அதுவும் பிளட் கேன்சர்ல ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளுக்குமே ஒவ்வொரு கண்டிஷன்ஸ் டைம் தேவைப்படும். ஸோ அது அந்த ஒரு விஷயம் பொறுத்தவரையும் கேன்சரை பொறுத்த வரையும் உங்களுடைய ஸ்டேஜஸை பொறுத்து நீங்க உங்களுடைய குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ மற்ற விஷயத்துல கிடைக்காத அந்த டயர்ட்னஸ்லேருந்து எனர்ஜி கொடுக்கக்கூடிய விஷயம், ஸ்லீப்பிங் கொடுக்கக்கூடிய விஷயம், அண்ட் அந்த இடத்துல இச்சிங் எதுவும் இருந்தது அப்படின்னா அது கொஞ்சம் அந்த புண்ணுகள் எல்லாம் ஆறப்படக்கூடிய விஷயமெல்லாம் வந்து எலிக்சர் மிக்ஸ்ல கண் கூட பார்க்க முடியும். ஸோ தேங்க்யூ தங்கவேல் சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நெக்ஸ்ட் ஃபைனலி டாக்டர் ஸ்ரீ சார், அன்பு சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. டாக்டர் ஸ்ரீ அன்பு சார் ப்ளீஸ் வெல்கம் சார். குட் ஈவினிங் மேடம். கேக்குதா? குட் ஈவினிங். குட் ஈவினிங். ஐ எம் டாக்டர் ஸ்ரீசன் அன்பு, விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறேன். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தது பழனிசாமி சார். ஃபர்ஸ்ட் அவருக்கு வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். இதனுடைய ஒரு பெரிய கிஃப்ட் தான் இந்த ப்ராடக்ட். பட் நான் நிறைய என்னோட பேஷண்ட்டுக்கெல்லாம் கொடுத்து நிறைய ரிசல்ட் எடுத்திருக்கேன். நான் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பாக்ஸ் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். நான் எடுத்ததுல எனக்கு என்ன ஒரு கிஃப்ட் கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து தூக்கம். நல்ல ஒரு நிம்மதியான தூக்கம். இடையிலலாம் ஒரு முழிப்பு வந்தால் கூட தூக்கம் வராது. பட் பார்த்தீங்கன்னா இது வந்து சாப்பிடும்போது நல்ல டீப்பான தூக்கம் இருக்கு. மென்டலி டிப்ரெஷன் இல்லை. எனக்கு எந்த வியாதியும் இல்லை. ஒரு 47. ஆனாலும் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மின்சஸ் எப்படி இருந்துச்சு அதே பார்த்தீங்கன்னா நல்ல பெயின் இல்லாமல் முன்னெல்லாம் ரொம்ப பெயின் இருக்கு எனக்கு மென்சஸ்ல. பெயின் ஆகுங்கிறதே அந்த மாதிரி எதுவுமே இல்லை. 5 டேஸ் வரை வருது. ரெகுலர் பார்த்தீங்கன்னா இப்போ மந்த்லி அந்த மாதிரி வந்து ஒரு ரிசல்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்கு நான் இதுவரை எதுவுமே எடுத்ததே இல்லை. இது சாப்பிடும்போது தேவையில்லாத வெயிட் வந்து நமக்கு கம்மியாகுது. ஆனால் பெயின் ஒரு 10 டேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெயினாக இருந்தது எனக்கு. தொடை, காலு எங்கெல்லாம் நமக்கு தேவையில்லாத கொலஸ்ட்ரால் இருக்கோ அங்கே எல்லாம் இந்த எலிக்சர் மிக்ஸ் போய் வேலை பண்ணும்போது பெயின் எனக்கு தாங்கவே முடியாத ஒரு பெயின் வந்துச்சு. ஆனால் பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிலீஃப். மென்டலி நான் ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருக்கேன். எனக்கு அந்த டிப்ரெஷன்ங்கிறதே கொஞ்சம் கூட இல்லை. என்னோட பேஷண்ட்டுக்கு நான் பலதரப்பட்ட பேஷண்ட்டுக்கு கொடுத்துருக்குறேன். அதில் பார்த்தீங்கன்னா கிரியாட்டின் 13.5 இருந்த ஒரு பேஷண்ட்டுக்கு கொடுத்தேன். அவர் ஒரு முஸ்லீமு. அவர் பாருங்க அதை சாப்பிட்டுட்டு 1 இயர் ஒரு அலோபதி மெடிசன் எடுத்திருக்காங்க. 3ல போய் 13.5ல என்கிட்ட வந்தாங்க. அப்போ நான் சப்ளிமெண்ட் மட்டும் தான் கொடுத்தேன் அவருக்கு. கொடுத்துட்டு இருக்கும்போது அப்போ இதை ஃபர்ஸ்ட் மந்த் இப்போ கொடுத்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ அவருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல யூரின் லெவல் நல்லா போயிட்டு இருக்கு. ரொம்ப தெம்பா இருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா சுவரட்டி நான்வெஜ்ஜே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஆனாலும் அதை சாப்பிட்டு அவருக்கு எப்படிதான் எனக்கு ரொம்ப மிரக்கலா இருக்கு. இதெல்லாம் நீங்க சாப்பிடவே கூடாதுன்னு சொன்னா கூட அவர் நீங்க இப்ப கொடுத்தீங்கன்னு நாக்கு கடியில வைக்கிற ஒரு மெடிசன் அது ரொம்ப நல்லா இருக்கு மேடம் சொல்லிட்டு அப்படியெல்லாம் சாப்பிடுறாங்க. எனக்கு ஒரு பெரிய மிரக்கலா இருக்கு. ஒவ்வொரு பேஷண்ட் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கறது ஒவ்வொரு இதுக்கும் கொடுக்கும்போது வேற வேற வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கு. இப்போ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லயும் பார்த்தீங்கன்னா இதை சாப்பிட்டுட்டு ரொம்ப நான் முதல்ல ஃபீல் பண்ணேன். ஃபீல் பண்ணிட்டு இப்போ ஒரு 30 பேருக்கு மேல நான் இதை கொடுத்துருக்கேன். கொடுக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரிசல்ட் மிரக்கல ஃபார் டே ஒவ்வொருத்தரும் சொல்றது பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ இருக்கு. அப்ப நம்ம வேற எந்த மெடிசன்ஸுமே கொடுக்காம இதை ஒண்ணு மட்டும் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணாலே போதுமானது. எல்லாம் வெயிட் லாஸ்ல இருந்து யூரினரி ப்ராப்ளம், கிட்னில ஸ்டோனு, அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க லேடிஸ்க்கு யூட்ரஸ்ல கட்டி இருந்ததுன்னா, குழந்தை இல்லாத கேஸு, அதே போல பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ஸுக்கு ஆண்மை குறைவு, நரம்பு தளர்ச்சி, ஆல் ப்ராப்ளம். ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் ஒருத்தருக்கு ஒரு 70 வயசுக்கு கொடுத்தேன். அவர் சொல்றாரு மேடம் வேற மாதிரிலாம் எனக்கு உடம்புல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி இருந்தா சந்தோஷம் தானே. டயபெட்டிக் கண்ட்ரோல்ல வந்துருச்சு.
அவருக்கு நம்பவே முடியல. என்ன இது இத்னோண்டு குடுத்தீங்க. ஆனா பாத்தீங்கன்னா, இவ்ளோ வேலை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி எல்லாருமே குடுத்தவங்க எல்லாருமே கேட்டு வாங்குறாங்க. நெறைய மிரக்கல் ரிசல்ட் மேடம். நான் ஃபர்ஸ்ட் டைமா இப்பதான் சரி இந்த தடவ நம்ம சொல்லிர்லாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் டெஸ்டிமோனி இது பண்ணேன். பழனிச்சாமி சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். நிசா மேடம் நீங்க நல்ல மீட்டிங்லாம் எடுக்குறீங்க. நெறைய விஷயங்கள வந்து நீங்க மக்களுக்கு வந்து இன்னும் நல்லா குடுக்கணும். ரொம்ப நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். Okay, Dr. Ma'am, so happy for your testimony actually. So heartfelt thanks to you, ma'am. ஏன்னா ஒரு பிரச்சனைன்னு வந்தா ஜட்ஜ் வந்து தீர்ப்பு கொடுத்தா அது தீர்ப்புன்னு கருதப்படும் இல்லைங்களா? அதே மாதிரி நோய் அப்படின்னு வரும்போது அந்த மருத்துவர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணார் அப்படின்னா அதோட பவரே வேற. ஸோ ரொம்ப ஹாப்பி உங்களோட டெஸ்டிமோனி. யுவர் வேர்ட்ஸ் ஆர் 100% ஆப்வியஸ்லி ட்ரூ மேம். ஸோ உண்மையிலேயே வந்து ஆச்சரியப்படத்தான் வேணும். ஏன்னா நீங்க மருத்துவராக இருக்கிறீங்க அப்படிங்கும் பொழுது எப்படிடா இந்த ஒரு பொருள் ஒட்டுமொத்த உடம்புலயும் இத்தனை வேலை பார்க்குது அப்படிங்கிற ஒரு 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 அந்த 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 திங்கிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி ஆச்சரியமான விஷயங்கள் தான். அந்த இறைவனுடைய ஆசீர்வாதம். ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் கேட்கதற்கும் பார்க்குவதற்கும் உணர்வதற்குமே வந்து ஒரு சில பாக்கியங்கள் வேணும். அந்த வகையில எலிக்சர் மிக்ஸ் இங்க இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 130+ ஆஃப் த பீப்புளுக்குமே அந்த பிளெஸிங்ஸ் கிடைச்சிருக்கு. அண்ட் மேடம் சொன்ன மாதிரி கேன்சர் பேஷண்டாகவும் எஸ் இது வந்து நான் வந்து செல் தெரப்பில எம்டி. செல் தெரப்பி சோ அன்பு மேம் பொறுத்தவரையும் ஒரு வண்டர்ஃபுல்லான டெஸ்டிமோனி கொடுத்தாங்க. முதல்ல தான் உணரணும். அதாவது என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் இருந்தாலும் எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிது. எஸ் மேடம் அந்த உணர்ந்த அந்த மெய்ப்பொருள் செல்ஃப் யூஸ் பண்ணி பார்த்தா அதுதான் வந்து இன்னைக்கு ஆமா ஆமா அது புளிப்பா இனிப்பா பேசுங்க. நான் வந்து என்னன்னா இந்த ஒரு ப்ராடக்ட் இப்ப வந்து நெறைய எனக்கு வந்து ரெப்பெல்லாம் கொண்டு வந்து மெடிசன்லாம் டேபிள்ல வைப்பாங்க. அப்ப இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம சாப்பிட முடியாது. பட் இது ஒரு சப்ளிமெண்ட். அப்ப சார் சொன்னாரு, மேடம் நீங்க உணர்ந்து பாருங்க. நல்ல பழனிசாமி சார் சொன்னது எனக்கு. அப்ப நான் என்ன செஞ்சேன், சரி நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம்ன்னு பார்த்தா, வீட்ல எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சா, என்னது ஃபேஸ் எல்லாம் ஒரு டைட்டா இருக்கு. நல்ல ஒரு கலர் வருதுன்னு. அப்ப பிள்ளைங்க எல்லாம் சொல்ல என்னது வெயிட் எல்லாம் கம்மியாகி ரொம்ப ஸ்லிம் ஆன மாரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எலிக்சர் மிக்ஸ் சாப்பிடுறேன். ஓகே சார் மாதிரி வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் எல்லார்கிட்டயும் கேட்கும்போது என்னது மேடம் மாதிரி ஏன்னா கொஞ்சம் நான் வெயிட்டா தான் இருந்தேன். ஹைட்டாவும் இருப்பேன். கொஞ்சம் வெயிட்டா இருந்தது. அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருந்தது. ஆனா வலி தாங்கவே முடியல. பயங்கர பெயின் இருந்தது 10 டேஸ். அதுக்கப்புறம் ரொம்ப நல்லா ஆயிடுச்சு மேடம். டிப்ரஷன்ங்கிறது கிடையாது. ஒரு டென்ஷன் இல்ல. நான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்றேன்னா, நான் இத சாப்பிட்டு உணர்ந்து இப்ப பாத்தீங்க எனக்கு யாருக்குனாலும் என்ன பேஷண்ட் வந்தாலும் சரி, எனிஒன் இதுக்கு வந்து இத குடுக்கலாம். 100% வந்து இது நீங்க என்ன சொல்றது நல்லாவே நீங்க குடுக்கலாம். இப்போ வந்து ஒரு வேளை நான் என்ன சொல்றேன்னா, இது நைட்ல வந்து 7 மணிக்கு சாப்பாடு குடுத்துருங்க. 8:30க்கு இத எடுத்துக்கோங்க. 7 மணிக்கு எல்லாருமே சாப்பிட்டுறணும். 11 மணிக்கு சாப்பிடுறது, 10 மணிக்கு அதெல்லாம் பட் பாத்தீங்கன்னா அசிடிட்டி ஃபார்ம் ஆகும். அப்ப அசிடிட்டி வர்ற டைம்ல நாம வந்து என்ன செய்யக்கூடாது? ஃபுட் எல்லாம் எடுக்கக்கூடாது. ஒரு 7 சாப்பிட்டு 8:30க்கு இது சாப்பிட்டு அதோட நீங்க வந்து படுத்துறலாம். இல்ல உங்களுக்கு அப்படி நைட்ல எடுக்க முடியல, பயமா இருக்குன்னா மத்தியானம் அல்லது காலையில ஒரு வேளை சாப்பிட்டுட்டு மத்தியானம் இப்ப 9:00க்குள்ள சாப்பாடு சாப்பிட்டுறணும். காலையில ஏர்லி மார்னிங். அப்ப சாப்பிட்டுட்டு ஒரு 10:30 மணிக்கு இது எடுங்க. பகல்லே உங்களுக்கு தெரியும். நைட் அப்படி எடுத்துட்டீங்கனாலும், ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்றது வந்து, ஃபர்ஸ்ட் எடுக்கும்போது ஜென்ஸா இருந்தா 5 நாள் எடுங்க ஒரு பாக்கெட்ட. அதேபோல லேடீஸ்னா 6 டேஸ் எடுங்க. 6 நாள். ஏன்னா சில பேருக்கு பெயின் எல்லாம் கொஞ்சம் இருக்கும். அப்ப அப்படி எடுத்துட்டு அதுக்கப்புறம் 1 மந்த் கழிச்சு நீங்க பாருங்க பெயினே இருக்காது. உங்க உங்க ஃபேஸ் எல்லாம் நல்லா டைட் ஆகும். அந்த ஃபேஸ்ல வந்து இதெல்லாம் தொங்காது. அது மாத்திரம் இல்ல, நல்ல உங்களுக்கே நல்ல ரிசல்ட் தெரியும். யூரின் நல்லா போகும். ப்ராப்ளம் இல்ல, கேஸ் ப்ராப்ளம் இல்ல, டைஜஷன் ப்ராப்ளம் இல்ல. ரொம்ப பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்து பட் பாத்தீங்கன்னா, நம்ம ரொம்ப வருஷம் நான் இந்த செல் தெரப்பில எம்டி அந்த ஆயுர்வேத மெடிசின்ஸ் தான் நான் குடுப்பேன். இருந்தாலும் நமக்குள்ள ப்ராப்ளத்த வந்து வெளிய சொல்ல முடியாதுல்ல சில டைம்ல. கேஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு. கேஸ் ப்ராப்ளமே இல்ல. அதே போல பாத்தீங்கன்னா, மோஷன் 5:00 ஆயிட்டா நம்மளே வயிறெல்லாம் கிளீனா இருக்கும். அப்ப இந்த எலிக்சர் மிக்ஸ் பயங்கர ரிசல்ட் இருக்கு மேடம். இது நம்ம எல்லாருமே நீங்க எடுத்துக்கோங்க. இது ஒரு சப்ளிமெண்ட் தான். நோ மெடிசன். முதல்ல எல்லாரும் நீங்க தெரிஞ்சுக்கணும். இது வந்து நோ மெடிசன். அப்ப
எல்லாரும் வந்து பட் பாத்தீங்கன்னா இது எடுத்துட்டு போயிருக்கும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் நீங்க ஃபீல் பண்ணுங்க. எடுத்து முதல்ல செல்ஃப் யூஸ் பண்ணா மாத்திரம் தான் நம்ம மத்த பண்ண முடியும். செல்ஃப் யூஸ் பண்ணுங்க. நல்ல ஒரு ப்ராடக்ட். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். யா யா தேங்க்யூ அன்பு மேம். ஸோ உங்கள மாதிரியே வந்து இங்க டாக்டர் ஸ்ரீவர்தினி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் லேடி தான். ஸோ ஏன்னா உங்கள மாதிரியான லேடிஸோட மருத்துவ ஃபீல்ட்ல இருக்கிறவங்கலாம் கண்டிப்பா வந்து எலிக்சர் மிக்ஸ் மூலியமா மிகப்பெரிய ஒரு ஒரு சர்வீஸை உருவாக்கக்கூடிய, மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு தன்மை கண்டிப்பா இதுல இருக்கு. ஸோ அதனால தான் மேடத்தோட பேரையுமே சொல்றேன். ஸ்ரீவர்தினி மேமும் சரி, ஸ்ரீ அன்பு மேமும் சரி, 2 பேருமே நீங்க ஃபர்ஸ்ட் உள்வாங்கி தான் நீங்க கிட்டத்தட்ட ஒரு 20+ ஆஃப் த பீப்புளுக்கு பேஷண்ட்ஸுக்கு குடுத்துருக்கீங்க. கண்டிப்பா உங்கள் மூலியமா அது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 100 விதமான டெஸ்டிமோனிஸ நீங்க எடுப்பீங்க. ஸோ அதுவே பாத்தீங்கன்னா, அந்த 100 விதமான டெஸ்டிமோனிஸ் 1000 பீப்புள் ஆஃப் த பீப்புளுக்கு இந்த ப்ராடக்ட்ட கொண்டு போய் சேர்க்கும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஸோ எந்த விஷயத்துக்காக நீங்க எலிக்சர் மிக்ஸ எடுத்தாலும், கூடவே சேர்த்து உங்க உடம்புல 10 விதமான பிரச்சனைகள் இருக்குங்கிறத அது கிளியரன்ஸ் ஆகும்போது தான் அண்டர்ஸ்டாண்ட் ஆவீங்க. அந்த விஷயத்த வந்து ஸ்ரீ அன்பு மேம் ரொம்பவே அழகா சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்னைக்கான டெஸ்டிமோனி இஸ் த வேற லெவல் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல நம்மளோட லீடர்ஸ் ரொம்ப அழகா நீங்க ரொம்ப அற்புதமா உங்களுடைய அந்த ஒரு விஷயத்த வந்து நீங்க குடுத்திருக்கீங்க. உண்மையிலே வந்து தேங்க்யூ ஃபார் ஆல் த மெம்பர்ஸ் ஹூ ஆர் ஹோல் ஹார்ட்லி சே த டெஸ்டிமோனிஸ். கண்டிப்பா உங்களுக்கு இறைவனோட அருள் ரொம்ப அதிகமாவே கிடைக்கும். ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும், ஒவ்வொரு விஷயங்களும் அது எத்தனை பேருக்கு வேணாலும் பயனடையக்கூடியதா அமையும். ஸோ அந்த ஒரு குட் டீட்ஸுக்கு நீங்க பொறுப்பாக இருக்கிறீங்க அப்படின்னு கூறிக்கொண்டு வாய்ப்பெழுத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.